Example 6.9. The following is the distribution of time spent in library by students in the school. So time spent குடுத்திருக்காங்க. Number of students குடுத்திருக்காங்க. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, draw a frequency polygon. சரியா? நமக்கு ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா frequency polygon வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ப எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்க்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? இப்ப இது பார்த்தோம்னா, இது கன்டினியூஸ் சீரிஸ். ஸோ 20ல முடிஞ்சிருக்கு, 20ல ஆரம்பிச்சிருக்கு. அப்ப 30ல முடிஞ்சிருக்கு, 30ல ஆரம்பிச்சிருக்கு. அப்போ கண்டிப்பா இதுக்கு ஹிஸ்டோகிராம் வரையலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இட் ஷுட் பி எ கன்டினியூஸ் சீரிஸ். கன்டினியூஸா இல்லன்னா நம்ம என்ன பண்ணணும்? கன்டினியூஸா மாத்திடணும். அப்புறமா கிளாஸ் சைஸ். கிளாஸ் சைஸ் நம்ப எக்ஸ் ஆக்சிஸ் இங்க என்னவா எடுத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டைம் ஸ்பென்ட். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைம் ஸ்பென்ட்டா எடுத்துக்க போறோம். இது நம்ப ஒவ்வொரு ஸ்கொயரும் எவ்வளோ அதாவது ஒரு ஒரு சென்டிமீட்டரும் பார்த்தோம்னா 10 டூ 20, 20 டூ 30, 30 டூ 40 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 10 மினிட்ஸ். இங்க நமக்கு டைம் தானே குடுத்துருக்காங்க. ஸோ 10 மினிட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளாஸ பிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கிராஃப்க்கு போலாம். இதையே தான் நம்ம ஸ்கேல்லயும் எழுத போறோம். முதல்ல நம்ப எழுதிக்கலாம். இப்போ ஒய் ஆக்சிஸ்ல நம்ம என்ன எழுத போறோம் அப்டின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுல லோயர் பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. ரைட்? அப்பர் பார்த்தீங்கன்னா 40 இருக்கு. ஸோ, நம்ம என்ன பண்ணணும்னா, இது எப்படி பிரிச்சா நமக்கு எவ்வளோ பெரிய கிராஃப் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரியா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. நெறையா எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20, 30ன்னு இருக்கு. அப்ப நம்ம 5, 5ஆ பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். 5, 10 அந்த மாதிரி பிரிச்சோம்னா, நம்மளால கிராஃப் போட முடியும் அப்படின்னு நெனைக்கிறேன். 5ஆ பிரிச்சோம்னா, நம்ம இங்க ஒரு 5, இங்க 10ன்னா 2, 2 பாயிண்ட்ஸ் அதாவது 2 லைன் 1ன்னு அர்த்தம். 5க்கு அப்புறம் 2 லைன் 6, 6க்கு அப்புறம் 2 லைன் 7, 7க்கு அப்புறம் 2 லைன் 8, 8க்கு அப்புறம் 2 லைன் 9 அதுக்கப்புறம் 10. சரியா? இப்ப நம்ம 5, 5ஆ பிரிச்சோம்னா கொஞ்சம் சின்னதான நமக்கு கிராஃப் வரும். நம்ம 4, 4ஆ கூட போடலாம். 33 மார்க் பண்றது கரெக்ட்டா இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம் 5ஆவே பிரிச்சுக்கலாம். 5 ஸ்டூடண்ட்ஸ். ஸோ இது ஏன் முதல்ல நான் பிரிக்கிறேன் அப்டின்னா, இதெல்லாம் மார்க் பண்ண முடியுமா கிராஃப்ல? நம்ம எவ்ளோ டிவிஷன் குடுக்கணும்? அதெல்லாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ ஒண்ணு போட்டுட்டு அப்புறமா இங்க இங்க ஒரு ஒரு கோடுல ஒரு கோடுனா எத்தன பாயிண்ட் அதெல்லாம் அதெல்லாம் தெரியாம நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்ட்டான கிராஃப் நம்மளால மார்க் பண்ண முடியாது. சரியா? இப்போ நம்ப 5ஆ நம்ம பிரிச்சோம்னா, நமக்கு ஒய் ஆக்சிஸ்ல 8 இருந்தாலே போதும். 8 5s ஆர் 40 இல்லையா? இப்ப நமக்கு 8 இருந்தாலே போதும் நமக்கு வந்துரும். இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் போடுறேன். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ் போடுறேன். சரியா? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் போட்டாச்சு. திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். சரியா? இப்போ நம்ம ஸ்கேல் எழுதணும் முக்கியமா. ஸ்கேல்ல நம்ம என்ன மார்க் பண்ண போடுறோம்னா, எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல்ஸ் 10 மினிட்ஸ். மினிட்ஸ் டைம் தானே குடுத்துருக்காங்க. அதனால. ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல்ஸ் 5 ஸ்டூடண்ட்ஸ். சரியா? இந்த இத நம்ம எப்படி படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 10 டூ 20 மினிட்ஸ் எவ்வளோ 25 ஸ்டூடண்ட்ஸ் லைப்ரரியில ஸ்பெண்ட் பண்றாங்க. 20 டூ 30 மினிட்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் பக்கமா எவ்வளோ 40 ஸ்டூடண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி அப்போ 80 டூ 90 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, 8 ஸ்டூடண்ட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. இதுதான் இந்த கொஸ்டினோட மீனிங். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் நம்ம மார்க் பண்ணிட்டோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா 10, 20, 30 அப்படின்னு தான் நம்ம மார்க் பண்ண போறோம்.
ரைட்? ஸோ நமக்கு 0 டூ 10 இது ஆரிஜின். நம்ம இங்க ஃபர்ஸ்ட்டே 10ன்னு மார்க் பண்றதுனால, நமக்கு இந்த ஜிக்ஸாக் போட வேண்டாம். இந்த கிளாஸ் இன்டர்வலும் என்னது 20. அப்போ இங்கிருந்து இங்கேயும் 10 தான். 10லருந்து 20யும் 10 தான். 10, 20, 30, 90 வரைக்கும் இருக்கு. அத நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 30, 40, 50, 60, 70, 80, 90 ரைட்? அதுக்கு முன்னாடி நம்ம இங்க என்ன எழுதணும்? ஒய் ஆக்சிஸ் இஸ் டைம் ஸ்பென்ட். எதுல குடுத்துருக்காங்க அப்படின்றதுனா மினிட்ஸ்ல. ஸோ மினிட்ஸ் அப்படின்றத நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு போறோம். ஒய் ஆக்சிஸ் நம்ம என்னவா எடுத்திருக்கோம்? நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ். இது நம்ம என்னவா மார்க் பண்ணியிருக்கோம்? 5, 5ஆ டிவைட் பண்ணியிருக்கோம். 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 மேக்ஸிமம் 40 இருக்கு. அதனால நம்ம ஒரு 45 போட்டுக்கலாம். கிளியரா? இப்போ நம்ம பார்க்கணும் ஹிஸ்டோகிராம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? 0ல இருந்து ஆரம்பிக்குதா? 10ல இருந்து ஆரம்பிக்குதா? 10ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ 10 டூ 20ல நம்போ 25 ஸ்டூடண்ட்ஸ். ஸோ 10 டூ 20ல 25 ஸ்டூடண்ட்ஸ். பாருங்க 10 டூ 20னா இங்க இருந்து ஆரம்பிக்கணும் பாருங்க. 20 இது 25. அப்போ இதுதான் இந்த ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் இங்க 10ல இருந்து 20 வரைக்கும் 25 ஸ்டூடண்ட்ஸ். அத மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது 20 டூ 30 40. 40 ஸ்டூடண்ட்ஸ். 40 எங்க இருக்குன்னு பாருங்க. 20ல இருந்து 30 40 ஸ்டூடண்ட்ஸ். ஸோ இங்க ஒரு கோடு, இங்க ஒரு புள்ளி. 40 ஸ்டூடண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது என்ன குடுத்துருக்காங்க? 33. 30 டூ 40 என்ன? 33. 30 டூ 40ல 33. இங்க 5, 10, 15, 30 இங்க வந்திருக்கு. 3 பார்த்தீங்கன்னா, பாருங்க இங்க ஒண்ணொண்ணுத்துக்கும் 10 கோடு இருக்கு. தேர் இஸ் 10 லைன். அத நம்ம எப்படியா பிரிச்சிருக்கோம்? 5 சப்டிவிஷனா பிரிச்சிருக்கோம். சரியா? அப்போ என்ன பண்ணணும்? 10 டிவைடட் பை 5 இஸ் 2. அப்போ 2 லைன், 1 கோடு. ஒரு ஒரு பாயிண்ட் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு மீனிங். இது 30னா 2 லைன் கழிச்சு 31. அதுக்கப்புறம் 4 லைன் கழிச்சு 32. அப்புறமா 2 முடிச்சு 33, 34, 35. நமக்கு 33 எங்க வரும் பாருங்க 30. 2 லைன் முடிஞ்ச உடனே 31. அதுக்கப்புறம் 2 லைன் மறைஞ்ச உடனே 32. அதாவது இங்க 6 பாயிண்ட்ல வரும். புரிஞ்சுதா? 30ல இருந்து இந்த 6த் பாயிண்ட்ல வரும். இங்க ஒண்ணு மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாரி கிராஃப்ல இதுதான் ப்ராப்ளம். நம்ம எவ்ளோ டிவிஷன் குடுக்குறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ 5 5, 5 பாயிண்ட்டா பிரிச்சிருக்கோம். அதுல 10 லைன் இருக்கு. அப்படின்னா 2 லைன் 1 பாயிண்ட். சரியா? 25ல இருந்து 2 லைன் போட்டோம்னா 26. அப்படியே போட்டோம்னா 30 வந்துரும். இப்ப இங்க என்ன வரும்? திஸ் இஸ் 33. இந்த பாயிண்ட்ட நம்ம நோட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன வருது பாருங்க. இந்த மாரி ஈவன் நம்பர், ஆட் நம்பர் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். இது நம்ம 5, 10 இது 10, 20, 13 போட்டா கூட போடலாம். ரொம்ப சின்ன கிராஃபா வரும். 28. இப்போ 28 எங்க வரும்னு பார்க்கலாம். 40 டூ 50ல 20, 25, 25 போட்டாச்சு. 2 லைன் என்னது? 26. அடுத்த 2 லைன் 27. அடுத்த 2 லைன் 28. சரியா? அடுத்த 2 லைன் 29. அடுத்தது 30 வரும். 25ல இருந்து 6 லைன் முடியணும். 28 முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் 30, 20. 30 எங்க மார்க் பண்ணணும் பாருங்க. 25 இங்க 30. ரைட்? 50 டூ 60ல 30. அடுத்தது 20. எங்க 60 டூ 70ல 20. ரைட்? இன்னும் 2 தான் இருக்கு. 70 டூ 80, 80 டூ 90 மினிட்ஸ். ஸோ 70 டூ 80 பார்த்தீங்கன்னா 16 அப்புறம் லாஸ்ட்டா 8. இப்போ 16 எங்க இருக்கும் பாருங்க. 70 டூ 80ல இது 15. 15ல இருந்து ஒரு கோடு, 2 கோடு. 2 கோடு தள்ளி வர்றது 16. சரியா? 2 கோடுன்றது ஒரு ஒரு பாயிண்ட் இன்கிரீஸ் பண்றோம் அப்படின்னு மீனிங். அடுத்ததா லாஸ்ட்டா 8. 5 இங்க இருக்கு. பாருங்க 2 கோடு போட்டோம்னா 6. அதுக்கப்புறம் 2 கோடு 7. அதுக்கப்புறம் 2 கோடு 8. இங்க வரும். கிளியரா? இப்போ நம்ப என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டா நமக்கு ஹிஸ்டோகிராம் வந்துரும். ஹிஸ்டோகிராமோட முடிக்க போறதில்ல. நம்ம என்ன பண்ண போறோம்? பாலிகன் போட போறோம்.
பாருங்க இது 10ல இருந்து தான். 0ல இருந்துன்றது நெனச்சுக்கிட்டு அப்படியே அ ஒய் ஆக்சிஸ்ல ஜாயின் பண்ணிடக்கூடாது. சரியா? பாயிண்ட் கரெக்ட்டா வச்சா தான் கரெக்ட்டா வரும். ஓகே. ஸோ இத நான் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்ததா க்ளோஸ் பண்ணணும் ஹிஸ்டோகிராம. அப்படியே விட்டுறக்கூடாது. மேலேயும் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்றது கரெக்ட்டா பார்த்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ 10 டூ 20ல பார்த்தீங்கன்னா 25. நெக்ஸ்ட்டு 40. அடுத்தது பார்த்தீங்கன்னா 31, 32, 33. அடுத்தது 30. ரைட்? நெக்ஸ்ட்டு 30க்கு அப்புறம் 33, 28, 30. ஓகே. ஸோ நான் தப்பு பண்ணியிருக்கேனா? இந்த கோடு இதுக்கு நெக்ஸ்ட்டுக்கு தான் ஜாயின் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கோடு 25, 26, 27, 28 இந்த கோடு. ரைட்? நெக்ஸ்ட்டு இது. ஸோ பார்த்து ஜாயின் பண்ணணும். அப்படியே ஜாயின் பண்ணிட்டு போட்டோம்னா, இந்த மாரி தப்பா தான் போடணும். அடுத்ததா இந்த கோடு. செக் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த மாரி கோயின்சைட் ஆகல? 40-50ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, 28 குடுத்துருக்காங்க. அப்போ 25, 26, 27, 28 இங்க வரும். ஆனா, அதே 50-60ல என்ன குடுத்துருக்காங்க? 50-60ல 30 குடுத்துருக்காங்க. அதனால 28ல இருந்து கொஞ்சமா மேல போகுது. அடுத்தது அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சேம் லெவல் வரக்கூடாது. இங்க நம்ம பாயிண்ட்ட மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ, இங்க நமக்கு பார்த்தீங்கன்னா 15, 16. 16 இங்க மார்க் பண்ணணும். லாஸ்ட்டா 5, 6, 7, 8. ஓகே. ஸோ, ஸ்கேல்ல கோடு கிழிக்கும்போது பார்த்து கோடு கிழிக்கணும். இஷ்டத்துக்கு மேல மேல கிழிச்சிடக் கூடாது. எங்க பாயிண்ட் இருக்கோ அது வரைக்கும் நம்ம கோடு கிழிச்சா போதும். அடுத்ததா, இப்ப தான் நம்ம ஹிஸ்டோகிராம்க்கு வரப்போறோம். ஸோ, ஹிஸ்டோகிராம்க்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னு சாரி ஃப்ரீக்வன்சி பாலிகனுக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா, மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் தான் முக்கியமான கிரைட்டீரியா. சரியா? மிட் பாயிண்ட்டா நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இதுக்கு தான் மிட் பாயிண்ட். சரியா? 0க்கும் 10க்கும் நடுவுல இங்க என்ன வரும்? 0க்கும் 10க்கும் நடுவுல இங்க 5 வரும். ஸோ, இதுக்கும் இதுக்கும் 5 தான் மிட் பாயிண்ட். இங்க என்ன வரும்? 15 வரும். ஸோ, இதுதான் 15. இங்க 25. இங்க என்ன வரும்? 35. இங்க 45, 55, 65, 75, 85. கிளியரா? ஸோ உள்ள இருக்கிற ஹிஸ்டோகிராமோட இத நம்ம எழுதிக்கலாம். இங்க பாருங்க இது ஃபர்ஸ்ட் ஒன் 25. இது 25க்கு இங்க மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் என்னது? 40. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா 31, 32, 33. இது என்னது பார்த்தீங்கன்னா 28. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 30. திஸ் இஸ் 20. திஸ் இஸ் 15, 16 அண்ட் திஸ் இஸ் 18. சரியா? இது என்னது? ஒய் ஆக்சிஸ். இப்ப நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்ல மிட் பாயிண்ட். இந்த 10, 20, 30, 40க்கு மிட் பாயிண்ட். இப்போ இந்த மிட் பாயிண்ட்ட நம்ம ஜாயின் பண்ணினோம்னா, அதுதான் ஃப்ரீக்வன்சி பாலிகன். மிட் பாயிண்ட்டா பார்த்து ஜாயின் பண்ணணும். அதனால இந்த மாதிரியான ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அ அதிலேயே மிட் பாயிண்ட் டிவிஷன் நமக்கு குடுத்துருப்பாங்க. அதனால நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
So, நான் ஃபர்ஸ்ட்டு இந்த மிட் பாயிண்ட்டும் ஜாயின் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட். பென்சில் ஷார்ப்பா வச்சுக்கிட்டீங்கன்னா தான் கரெக்ட்டா வரும். அடுத்தது இந்த மிட் பாயிண்ட். அடுத்ததா இது. இது 2 ஃப்ரீக்வன்சி பாலிகான் 2 இப்ப 1 வருஷத்துக்கு இவ்ளோ ஏறி இருக்கு, இறங்கி இருக்குன்றத கம்பேர் பண்றதுக்காக நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி பாலிகான் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இங்க. லாஸ்ட்டா எங்க முடிக்கிறீங்கன்னா 95ல முடிக்கிறீங்க. ஓகே. இதுக்கும் மிட் பாயிண்ட். அதாவது 90க்கும் 100க்கும் மிட் பாயிண்ட் 95. கிளியரா? எதுல கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது அப்டின்னா, இந்த 25, 40, 33, 28லாம் என்னது நமக்கு குடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் என்னன்னு குடுத்துருக்காங்க. அதோட விடுறது ஹிஸ்டோகிராம். இந்த கிரீன்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் நம்ம எத எத ஜாயின் பண்றோம் பாருங்க. 5ன்றத 5ன்றது அப்புறம் இங்க 15 மேல தான் ஜாயின் பண்ணணும். 5 டூ 15 இப்படி ஜாயின் பண்ணிடக்கூடாது. 5, 15 அதுக்கப்புறம் என்ன வரும் பாருங்க. 25, 35, 45 அது எல்லாமே என்னது? மிட் பாயிண்ட். புரிஞ்சுதா? இங்க 85 எங்க வந்திருக்கு பாருங்க. 80க்கும் 90க்கும் நடுவுல பாயிண்ட்ட மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னது? 85. ஸோ திஸ் இஸ் த ஃப்ரீக்வன்சி பாலிகன். இதுல ஹிஸ்டோகிராம போட்டுட்டு முதல்ல கன்டினியூஸா சீரியஸா இருக்கான்னு பார்க்கணும். ஸ்கேல் எழுதணும். ஹிஸ்டோகிராம் போடணும். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற மிட் பாயிண்ட்ஸ ஜாயின் பண்ணணும்.